பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீஷர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு கூடி வந்திருந்தார்கள். பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தோடு கூட வானத்துல இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவங்க உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அந்த ஆவியானவருடைய அக்கினி ஞான ஸ்நான அபிஷேகம் இறங்கி வந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். 2:3 நாம பார்க்கிறோம், அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வந்தது. இன்னைக்கும் நாம எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்றோம். நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம கண்ணுக்கு என்ன தெரியறது இல்லைங்க, அப்படியே அக்கினிமயமான நாவுகள் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆனா முதலாக ஆவியானவர் இறங்கி வருகிற போது அவர் ஒரு கிராண்ட் ஓப்பனிங்கோட இறங்கி வர்றாரு. என்ன பண்றாருங்க, பலத்த சத்தத்தோட இறங்கி வர்றாரு. அவர் கர்த்தருடைய மூச்சு காற்றாக இறங்கி வர்றாரு, கர்த்தருடைய உயிர் மூச்சாக இறங்கி வர்றாரு. அதே நேரத்துல அவர் என்ன பண்றாருங்க, அவரு அக்கினிமயமான நாவுகளோடு கூட இறங்கி வருகிறார். அவங்க கண்ணுக்கு, எல்லார் கண்ணுக்கு தெரியுது. என்ன தெரியுதுங்க, அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வருகிறது தெரியுது. அப்போஸ்தலர் 2:3 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:3, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பாருங்களேன், அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்குகிறது. அது லிட்ரலா கண்களுக்கு தெரியத்தக்க விதத்துல அந்த நாவுகளை அக்கினி ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு நெருப்பு, அப்படியே நெருப்பு பத்தி எரியற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாவு போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரின் மேலும் அமர்ந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த அக்கினிமயமான நாவுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, இது சுட்டெரிக்கக்கூடிய வல்லமையுள்ளது. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அக்கினி ஞான ஸ்நானம் என்பது எல்லா பாவங்களையும், எல்லா மீறுதல்களையும், எல்லா சுபாவ பிரச்சனையையும், எல்லா விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன பண்ணிரும், அது அப்படியே சுட்டெரிச்சிரும், சுத்திகரிக்க கூடியது. அதே நேரத்தில் இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. இது சாதாரணமாக இயற்கையா நாம பார்க்க முடியாத ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கொண்ட ஒரு அக்கினி ஞான ஸ்நானம். அன்னைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் 120 பேர், அப்போஸ்தலர்களோடு கூடியிருந்தவர்கள் 120 பேர் மேலையும் அந்த அக்கினி ஞான ஸ்நானம் இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அக்கினிமயமான நாவுகள் எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, அது சுத்திகரிக்கிறத மட்டும் காட்டல, அது என்ன பண்ணுதுங்க, அக்கினிமயமான நாவுகள் அது என்ன ஆகுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதுக்கு அடையாளமாக என்ன செய்கிறார்கள், அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்கள். நாவினால் பேசுகிற ஜனங்களுக்கு, நாவினால் நவமான பாஷைகளை, நாவினால் அந்நிய பாஷைகளை பேசுகிற ஜனங்களுக்கு அந்த நாவுகளை போலவே பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு கூட இறங்கி வந்து அபிஷேகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ அவங்க அக்கினியினால் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிற போது அவங்க எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளில் பேச ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு என்ன ஆகுறாங்க, அக்கினிமயமான நாவுகள் அவங்க மேல இறங்கி வருகிற போது, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கி வருகிற போது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறவர். அனுதினமும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள் நாம் கடந்து போகிற போது உங்களுக்குள் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது, உங்களுக்குள் ஒரு சுட்டெரிப்பு உண்டாகிறது. அனுதின சுத்திகரிப்பு நமக்குள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வாரம் முழுக்க நாம உறவே இல்லாம இருந்துட்டு பரிசுத்த ஆவியானவரால் சுத்திகரிக்கப்படாம நாம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே நாம தேவ பிரசன்னத்திற்கு வருகிறவர்களாய் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணுங்க, அப்படி வர்றதுனாலதான் என்ன ஆகுதுங்க, பாவம் நம்ம கண்ணை மூடுது. அந்த பாவம் நம்மளை என்ன பண்ணுதுங்க, நம்மளை எதையுமே உணர விடாம பண்ணிடுது. இருதயத்தை கல்லு மாதிரி ஆக்கிடுது. நம்ம இருதயம் அது அப்படியே பாறை மாதிரி ஆயிருது. வசனம் காதுக்குள்ள போய் இப்படியே வெளியில வந்துருது. அது இருதயத்திற்குள்ள போய் அது விளைச்சலை உண்டாக்குறது இல்லை. அப்ப என்ன செய்யணும், அனுதினமும் நீங்க உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற போது, ஆண்டவரே என்னுடைய பலகீனங்கள் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த பலகீனங்களை மாற்றும் என்று ஒப்பு கொடுங்க. இந்த பாவத்தை மாற்றும்னு ஒப்பு கொடுங்க. இந்த பொய்ய மாற்றும்னு ஒப்பு கொடுங்க. இந்த பித்தலாட்டத்தை மாற்றும்னு ஒப்பு கொடுங்க. இப்படி எல்லா காரியத்திலையும் எதுல எல்லாம் குறைவு பெற்றிருக்கிறோமோ, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் உங்களுக்கே சொல்லுவார், நீ இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய், இதை விட்டு வெளியே வா ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல மனம் திரும்புங்கள். உங்களுக்குள்ள என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரிடத்துல சொல்லி, ஆண்டவரே இது என்னுடைய பலகீனமாகவும் பாவமாகவும் இருக்கிறது, இதை என்னால் மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, இதிலிருந்து என்ன ஆவியானவரே நீங்க என்ன விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பயப்பட தேவையில்லை. நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர், நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், அதனால நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன். நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், அதனால நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், அதனால தேவனிடத்துல போக முடியல. அந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிரிவினையை மாற்றி நம்மளை அவரோடே கூட வலது பாரிசத்தில் நம்மையும் உட்கார பண்றதுக்கு தான் அவர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? இயேசு அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டதும் சுத்திகரிக்கப்பட்டதும் ஒரு முறை நடந்தது. அந்த ஒரு முறை நடந்ததுதான். ஹல்லேலூயா. அதனால நீங்க குற்ற உணர்வு அடைய தேவையில்லை. நான் பாவம் செய்திருக்கிறேன், ஆண்டவரிடத்துல வர முடியாது. நான் ஒரு பொண்ணை இச்சையோட பார்த்துட்டேன், ஒரு பையனை இச்சையோட பார்த்துட்டேன். வாலிப பிள்ளைகளுக்கு, அதே போல பெரியவர்களுக்கும் நான் இந்த காரியத்தை நான் செய்துட்டு இருக்கிறேன், அதனால நான் ஆண்டவர் சமூகத்துக்கு வர முடியாதுன்னு இருக்கிறது இல்ல. நீங்க தேவ சமூகத்துல வந்து நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். அனுதினமும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும்னு ஒப்பு கொடுத்துட்டு அடுத்த நாளும் அதையே செய்யறதில்ல. விசுவாசத்தினாலே இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிறதற்கான பலன் எனக்குள் இருக்கிறது. அதுதான் கிருபை. தேவ கிருபை என்னை பலப்படுத்துகிறது. இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க மேற்கொள்ள முயற்சிக்கிற பொழுது, நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிற போது, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டு அது உங்கள் இருதயத்தை விட்டு அகன்று போய் விடுகிறது. ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை விட்டு அது அகன்று போகிற போது என்ன ஆயிடுறீங்க? நாம பரிசுத்தமாக்கப்பட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. சரி, இந்த அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு என்ன பண்றாங்க? ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச ஆரம்பிக்கிறார்கள். முதல்ல அந்த அக்கினிமயமான நாவுகள் மேல வந்து இறங்கினப்போ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அதுல முக்கியமா அவங்களுடைய இருதயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இருதயம் முழுவதுமாக சுத்திகரிக்கப்படுகிறது. இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது, மீறுதல்கள் சுத்திகரிக்கப்படுகிறது, அக்கிரமங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது. அதனாலதான் சகேயு இயேசுவை பார்த்ததும், இயேசு சகேயுவே இறங்கி வான்னு சொன்னதும், நான் யாரையெல்லாம் ஏமாத்தி இருந்தேன், இயேசு ஒண்ணுமே சொல்லலை, நான் யாரையெல்லாம் ஏமாத்தி சம்பாதிச்சனோ அதையெல்லாம் நான் அவங்களுக்கு திரும்ப நாளத்தனையாய் திரும்ப தருகிறேன். ஏமாத்தி பணம் சம்பாதிச்சவன் திருப்பி தருவானா? இன்னும் 4 மடங்கு எவனாவது கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைப்பான். ஆனா நாளத்தனையாய் திரும்பி தருகிறேன் அப்படின்னு சொன்னானே, அதுதாங்க ஒரு செகண்டு ஜீசஸை பார்த்தா, ஒரு செகண்ட் அவரால் ஒரு ஜீசஸை பார்க்கறதுங்கிறது வார்த்தையை பார்க்கறதாங்க. முழு இருதயத்தோட அவரோட வார்த்தையை பார்த்தா ஒரு செகண்ட்ல நமக்குள்ள அந்த பரிசுத்தம் வந்துடும், அந்த மாற்றம் நமக்குள்ள வந்துடும். பரிசுத்த ஆவியானவர் முதல்ல வரும்போது அவர் என்ன பண்றாரு? நம்மளை சுத்திகரிக்கிறார். அக்கினிமயமான நாவு எதுக்குன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சுட்டரிக்கிறதுக்கு தான். நீங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அன்னைக்கு அவர் எல்லாத்தையும் சுட்டெரிச்சிட்டாரு. விட்ட பாவத்தை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், விட்ட பாவத்தை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவர்
என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி அவர் சுத்திகரித்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலும் கழுவப்பட்டிருக்கிறேன், சுத்த ஜலத்தினாலும் கழுவப்பட்டிருக்கிறேன், ஆவியினாலும் கழுவப்பட்டிருக்கிறேன். ஞான ஸ்நானத்தின் மூலமாக சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரால் நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? நீங்க அக்கினி ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற நாமோ நாய் தான் கக்கினதை திரும்ப தானே திங்கிற மாதிரி நாம என்ன பண்ணக்கூடாதுங்க. யோசிச்சு பாருங்க, நாய் என்ன பண்ணுமா? கக்குனத திரும்ப தானே சாப்பிடும். அதுக்கு அறிவு கிடையாது. கக்குனதை திரும்ப தானே சாப்பிடுது. எனக்கு என்னமோ தெரியல, நான் இன்னைக்கு என்னமோ ரொம்ப வேற மாதிரி பேசுவேன்னு நினைச்சிட்டு வந்தேன். அப்படின்னா சபையோட நிலைமை இதா இருக்குதுன்னு அர்த்தம். இத்தனை நாள் பேசிட்டு இருந்தேன், இப்படியா பேசிட்டு இருந்தேன்? பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்துணர்த்துகிற தேவன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நாய் தான் தின்னதை அது தானே கக்கும். அதுக்கு அறிவு இல்லை, அதனால அது கக்குதுங்க, கக்குனதை திரும்ப திங்குதுங்க. ஆனா நாமளும் என்ன பண்றோம் அப்படின்னா, நாம இருதயத்துல இருந்து வெளியில கக்குன பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாவத்தை திரும்ப திங்கக்கூடாது. இருதயத்திலிருந்து வெளியில தள்ளிட்டோம். குடிய தள்ளிட்டோம், புகைய தள்ளிட்டோம், விபச்சாரத்தை தள்ளிட்டோம், வேசித்தனத்தை தள்ளிட்டோம். இதெல்லாம் கழுவப்பட்டு தான் நம்ம ஆண்டவருக்குள்ள வந்தோம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் நம்மளை விட்டு போயிருச்சு. ஆனா இப்ப திரும்பவும் கொஞ்ச காலம் ஆகும்போது பிசாசு திரும்ப என்ன பண்ண முயற்சிக்கிறான்? பலவிதமான பாவங்களால் நம்மை தொட முயற்சிப்பான். விட்ட பாவத்தை திரும்ப செய்யும்படிக்கு அவன் நம்மளை தூண்டுகிறான். எப்ப தூண்டுகிறான்? எழுப்புதலை இழந்து போன போது தூண்டுகிறான். எழுப்புதலை எப்ப இழக்கிறோமோ அப்ப இருந்துதான் நம்ம வாழ்க்கையில நாம் எல்லாவற்றையும் இழந்து போகிறோம். பரிசுத்தத்தை முதலாவது இழந்து போகிறோம், இரண்டாவது ஒழுக்கத்தை இழந்து போகிறோம், கீழ்ப்படிதலை இழந்து போகிறோம், சமாதானத்தை இழந்து போகிறோம், சந்தோஷத்தை இழந்து போகிறோம். உங்களை விட்டு வெளியேறி போன ஆவி இருக்குது பார்த்தீங்களா? உங்களை பாவத்துல தள்ளின ஆவி அது என்ன பண்ணுது? தன்னிலும் பலத்த 7 ஆவிகளை கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுது? உங்களுக்குள்ள அது ஜோடிக்கப்பட்டிருந்த வரையில் உங்களை ஒன்றும் பண்ண முடியல. எழுப்புதலோடு இருந்த வரையில் உங்களை ஒன்றும் பண்ண முடியல. எழுப்புதல் குறைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள வந்து நாடகம் பாரு, டிவி பாரு, அப்புறம் வேற என்னதுங்க, உன் நேரத்தை எப்படி வேணாலும் வீணடி, பைபிளே படிக்காத, புரணி பேசு, இப்படி பல விதத்துல நம்மளை பாவத்துல தள்ளிக்கிட்டே இருக்குது. இப்போ உங்களை விட்டு வெளியில போன ஆவி அது பல இடங்களில் அலைந்து திரிந்து தன்னிலும் பலத்த 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிட்டு வந்து உள்ள அது குடியிருக்கும் போது உங்களை பல இடங்கள்ல அலைந்து திரிய வைக்கிறது. அதனாலதான் நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எங்கேயோ போறத இங்க சித்த வந்து அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோங்க, எங்கேயோ போறதையெல்லாம் இழுத்து நம்ம போட்டுக்கிட்டதுனால உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது அப்படிங்கிறது தெரியாது. அவன் திருடனை போல் வருகிறவன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அப்படி வருகிற போது நாம இடம் கொடுக்கிறோம். இடம் கொடுக்கும் போதுதான் என்ன ஆயிருதுங்க, அவன் எப்படி இடம் கொடுத்தோம்? எழுப்புதலை இழந்து போய் விடுகிறோம். ஆவியில் ஆரம்பித்த நாம் மாம்சத்தில் முடிவடைய பண்ணுகிறோம், மாம்சத்தில் முடிந்து போய் விடுகிறோம். நல்லா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தோம், உற்சாகமாக இருந்தோம், 10 நாள் உற்சாகமாக இருந்தோம். 10 நாளைக்கு அப்புறம் கூலாக ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா? 10 நாளைக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எப்போ ஜபம் குறைஞ்சது, எப்போ உங்களுக்குள்ள வேத வாசிப்பு குறைஞ்சது, ஆண்டவர் ஆண்டவர்னு இருந்த அந்த எண்ணங்கள் குறைஞ்சது, அப்போ குறைஞ்ச நேரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் தான் அவன் என்ன பண்ணிட்டான்? உங்களுக்குள்ள நுழைஞ்சி உங்களுக்குரியதை எல்லாவற்றையும் திருட ஆரம்பித்து விட்டான். அதனால தான் மரம் தன் கனியினால் அறியப்படுங்கிற வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு எழுப்புதலோடு இருக்கிறீங்கிறத உங்க வாழ்க்கையை காட்டி கொடுத்து விடும். உங்கள் வாழ்க்கையே அதற்கு சாட்சியாக இருக்கும். ஹல்லேலூயா.
இதுக்காக நீங்க குற்ற உணர்வு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை ஒத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் மீண்டும் உங்களை மாற்றிக்கொள்ளுகிறதற்கு முயற்சி பண்ணுங்க. மாற்றுகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. முயற்சிக்கிறதே இல்லை, மாற்றத்தை நீங்கள் செயலில் நீங்க கொண்டு வாங்க.